பிரைஸ் லார்ட். ஜாய்ஃபுல் வெற்றி சர்ச்சுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சகோதரி தரணி அவர்கள் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிப்பார். சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை. கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். நீர் துர்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை உம்மிடத்தில் சேருவதில்லை. ஆமேன். சிஸ்டர் கிரேஷியா அவர்கள் ஜெபம் செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாள் துதிக்கிறோம், சுத்திரிக்கிறோம். ராஜா, நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் அப்பா ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே இயேசப்பா உம்முடைய சமூகத்துக்கு எங்களை ஒன்று கூடி வர பண்ணின உம்முடைய கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதித்து முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு இயேசப்பா முழு பலத்தோடு இயேசப்பா உம்மை ஆராதித்து துதிக்க நீங்கள் கிருபை தாங்க. ஆண்டவரே, ஆராதனை வேலை முழுவதும் ஆரம்பம் முதல் முடிவு நம்முடைய கரமிருந்து தாங்குவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம தேவனை உற்சாகமாக நம்ம இரு கரங்களை தட்டி கைகளை உயர்த்தி நம்ம உற்சாகமாக இருந்த இடங்களிலிருந்து நம்ம ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. முதலாவதாக, இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இந்த உலகம் நமக்கு பின்னாலே, இயேசு நமக்கு முன்பாக என்று சொல்லி நம்ம உற்சாகமாக இந்த பாடலை நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்ம பாடுவோம். கரங்களை தட்டி பாடுவோமா? இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சொல்லுமா? சிலுவை முன்னால் உலகம்
ஆராதி கத்தரே ராஜா. ஆமாண்டவரே அப்பா, எப்பொழுதும் ஆண்டவரே அப்பா அப்பா உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்ன வார்த்தையின்படி தகப்பனே அப்பா உம்முடைய சிலுவை எப்பொழுதும் அப்பா எங்களுக்கு முன்பாக வைத்துக்கொண்டு தகப்பனே நாங்கள் நடக்க அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. உலகம் எங்களோட பின்னாடி இருக்கிறது ராஜா. ஆண்டவரே அப்பா, நாங்கள் எப்பொழுதும் திரும்பி பார்க்காதபடிக்கு உலகத்தில் உள்ள காரியங்களிலும் மற்ற காரியங்களிலும் அப்பா நாங்கள் விழாதபடிக்கு தகப்பனே நீர் எங்களை காத்துக்கொள்ளுங்க எப்பொழுதும் தகப்பனே அப்பா. நீர் மாத்திரம் போதும் ராஜா. ஆண்டவரே அப்பா, நீர் மாத்திரம் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு போதும். உண்மையே நம்பி இருக்கிறோம். நீங்க பார்த்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. இப்பொழுது கூட இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் என்ற பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவனே பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவனே பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தேன், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தேன். வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தேன், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தேன். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். எதிர்காலம் இல்லாமல் எங்கிருந்தோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தேன். எதிர்காலம் இல்லாமல் எங்கிருந்தோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தேன். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே, முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். பயப்படாதே, முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். எதிர்காலம் ஹல்லேலூயா ராஜா ஏசப்பா. ஆண்டவரே அப்பா, நீர் மாத்திரம் ஆண்டவரே அப்பா, நீர் மாத்திரம் எங்களுக்கு சொந்தமாக இருக்கிறீர் அப்பா. உம்மை மாத்திரம் நாங்கள் ஆராதிப்போம், உம்மை மாத்திரம் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா, எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்ற எங்களை தகப்பனே அப்பா, உம்முடைய கரத்திலிருந்து எங்களுடைய எதிர்காலம் வருகிறது என்று சொன்ன வார்த்தையின்படி ராஜா அப்பா, ஒவ்வொரு நாளும் அப்பா உம்முடைய நாமத்தின்படியாக எங்களை அருமையாக நீங்கள் வழிநடத்தி வருகிறே. உமக்கு நன்றி தகப்பனே அப்பா. நீர் மாத்திரம் ஆண்டவரே அப்பா எங்களோட கூட இருந்தால் அப்பா எங்களால் ஆண்டவரே அப்பா எல்லாவற்றையும் செய்யக்கூடும் ஆண்டவரே அப்பா. நீர் ஆண்டவரே அப்பா எப்பொழுதும் எங்களோட கூட இருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே அப்பா. இந்த ஆராதனை வேலையில உங்களுடைய பிரசனம் அப்பா எங்களை சூழ்ந்து கொண்டமைக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த ஆன்லைன் சர்வீஸை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் கூட நீங்கள் ஆசீர்வதிங்க. உங்களுடைய கிருபையினால் நீங்கள் மூடி மறைத்து கொள்ளுங்க. எல்லாவற்றையும் ஆண்டவரே உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக, மகிமைப்படுவீராக. இப்போ இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் வேண்டுகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான ஆராதனை ஏறெடுக்க கொடுத்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இப்பொழுதும் கூட தேவ வார்த்தைக்கு நாம் கடந்து போகலாம். அன்புள்ள இயேசுவே, நீர் எங்களோடு கூட பேசும்படியாக
தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், நாம் விசுவாசிக்கும் தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி. ஆம், நாம் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். நம் தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய குணாதிசயங்கள் தான் என்ன, அவருடைய வல்லமை தான் என்ன, அவைகளில் ஒன்றுதான் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது. ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியமாயிருந்ததாம். இன்றைய நாளிலே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதோ தேவன்தாமே ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்து அவர்களை குடும்பமாய் ஆசீர்வதித்தார். பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று ஆசீர்வதித்தார். நம் தேவன் ஆசீர்வதிக்கும் தேவனாய் இருக்கிறார். சிலர் சொல்லுகிறார்கள், என் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் தடைகளாய் இருக்கிறது, என் ஆசீர்வாதங்களுக்கு எத்தனையோ எதிரான காரியங்கள் இருக்கிறது, என்னால் முழுமையாக ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை என்று புலம்புகிறவர்கள் உண்டு. ஆனால் நம் தேவனோ எத்தனையோ வாக்குத்தத்தங்களை நமக்கு தந்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் வாக்குத்தத்தம் உண்டு, ஒவ்வொரு காரியத்துக்கும் வாக்குத்தத்தம் உண்டு. எல்லா வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. நீங்கள் விசுவாசித்து அந்த வாக்குத்தத்தங்களை பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் அந்த வாக்குத்தத்தங்களின்படியாய் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இன்றைய நாளிலே உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கு என்ன தடைகள் இருந்தாலும் ஒரு விசை ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். அன்புள்ள இயேசுவே, என் ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிறதை எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. அது உன் பாவமாய் இருக்கலாம், அல்லது உன் கீழ்ப்படியாமையாய் இருக்கலாம், அல்லது மன்னியாமையாய் இருக்கலாம். ஏதோ ஒரு காரணம் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை தடை செய்து கொண்டிருக்கிறது. அது சாபமாய் கூட இருக்கலாம். சாபம் இல்லாத இடத்துல இதோ சாபமில்லாத இடத்துல இதோ ஆசீர்வாதம் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும் இடத்துல சாபம் இருப்பது இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில ஆராய்ந்து பார்த்து தேவனே என்னை ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அக்சால் என்ற ஒரு ஸ்திரீ இருந்தால், அவள் தான் காலேபினுடைய மகளாய் இருந்தால். அவள் திருமணம் செய்து செல்லும் பொழுது தன் தகப்பனை நோக்கி கேட்டார், இதோ தகப்பனே, நீர் எனக்கு வறட்சியான நிலங்களை கொடுத்தீர், எனக்கு இதோ நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை தரும்படி கேட்டால், அப்போது தகப்பனானவன் இதோ மேற்புறத்திலிருந்தும் கீழ்ப்புறத்திலிருந்தும் இதோ நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்து தன் மகளை ஆசீர்வதித்தானாம். அதே போலதான் உங்கள் வாழ்க்கையில் வறட்சியை சந்தித்து கொண்டிருந்தாலும் கர்த்தரை நோக்கி பாருங்கள். என் ஆண்டவரே, என் வறட்சியை நீக்கி என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என் மீது இரக்கமாயிருங்க, என் தயவாயிருங்க, என்னை ஆசீர்வதிங்க. இப்படி தான் யாக்கோபும் கூட ஒரு இரவு தேவனிடத்தில் ஜெபம் பண்ணினார். என்னை ஆசீர்வதித்தால ஒழிய உன்னை போக விடேன் என்று சொல்லி முழு இரவும் தேவனோடு கூட போராடி ஜெபித்தது போல கர்த்தரிடத்தில் இதோ கண்ணீரோடு கூட நீங்கள் இதோ வேண்டிக் கொள்ளுங்கள். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்வார்கள். நிச்சயமாய் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் தேவன் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமாயிருக்கிறது. ஆம், தேவனுடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதோ நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் அல்லவா? தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். இப்போதே கணமே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆசீர்வாத தடைகளை நீக்கி உங்களை அபரிமிதமாக தேவன் இதோ ஆசீர்வதிக்க போகிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற வாக்கின்படியாக இன்று முதல் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமை
மகிமைப்படுவதாக. பாகமம் 7வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம், சகல ஜனங்களை பார்க்கலாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லி. நம் தேவனுடைய பிரியம் என்ன தெரியுங்களா? மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் உண்டாயிருக்கிற வித்தியாசத்தை தேவன் வெளிப்படுத்த விரும்புகிறார். நீ சகல ஜனங்களை பார்க்கலாம், நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் அல்லவா? அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் இதோ பரமேறி செல்லும்போது கூட இயேசு கிறிஸ்துவான இரு கரங்களை உயர்த்தி நம்முடைய சீஷர்களை ஆசீர்வதித்து கொண்டே சென்றாராம். எப்படி சென்றாரோ அப்படியாய் திரும்பி வருவார் என்று தேவ தூதர்கள் சொன்னது போல அவருடைய பிரியம் என்றும் எப்போதும் நாம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி, ஹல்லேலூயா. யாத்ராகம புஸ்தகத்தில் 20வது அதிகாரத்தில் 24வது வசனத்தில் வாசிக்கிறோம், நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆம், தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் இன்றும் ஜீவனுள்ளவராய் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஒரு சகோதரர் இருந்தார், அவருடைய வேலை ஸ்தலத்தில் மிகுந்த பிரச்சனையாக இருந்தது. அவரால் எதிர்ப்புகள் அதிகமாக இருந்த அவருடைய வேலையில் அவரை தடை செய்கிறவர்கள் அதிகமாக இருந்தார்கள். ப்ரமோஷன் கிடைக்கவில்லை, சம்பளமும் குறைந்து விட்டது. இப்படியாக அநேக உபத்திரவங்களை அவருக்கு விரோதமாக கிரியை செய்கிற மூலமாக நடந்தது. அப்போது அவர் என்ன செய்தார்? தன் வேலை ஸ்தலத்தில் தேவனை துதித்தார், தேவனை ஸ்தோத்திரித்தார், இயேசு கிறிஸ்து நாமத்தை மகிமைப்படுத்தினார். அப்பொழுது அவர் வேலை ஸ்தலத்தில் இருந்த எல்லா தடைகளும் நீங்கி கர்த்தர் தாமே அந்த வேலையில் அவனை உயர்த்தி உயர்ந்த ப்ரமோஷனையும் கொடுத்து கர்த்தர் தாமே எல்லாருக்கும் முன்பாக தன்னுடைய பிள்ளையை அவர் கனப்படுத்தினாராம். அதே போல தான் தேவன் தாமே உங்கள் வாழ்க்கையிலோ உங்களுடைய சமுதாய வாழ்க்கையிலோ அல்லது உங்களுடைய குடும்பத்திலோ அல்லது உங்களுடைய வேலை செய்யும் ஸ்தலத்திலோ உங்களுடைய வியாபாரத்திலோ உங்கள் தொழிலிலோ எங்கும் நீங்கள் அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டு கண்ணீரோடு கூட இருக்கிறீர்களா? ஆசீர்வாத தடையை சந்தித்து கொண்டிருக்கிறீர்களா? தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள், அவருடைய நாமத்தை துதியுங்கள், ஸ்தோத்திரியுங்கள், அவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள். இயேசுவுக்கு சாட்சியாக உண்மையாய் வாழுங்கள், கீழ்ப்படிந்து அவருக்கு நடவுங்கள், பாவத்துக்கு விலகி வாழ்ந்து கொள்ளுங்கள், நேர்மையாயிருந்து வாழ்ந்து காட்டுங்கள். கர்த்தர் நீங்கள் இருக்கும் ஸ்தலத்திலே வந்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, glory to God. இரண்டாவது காரியம், உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னை விட்டு விலக்குவார் என்று சொல்லி யாத்ராகமம் 23-25 வாசிக்கிறது போல இன்றைக்கு வியாதியோடு வேதனையோடு இருக்கிறீர்களா? பலவீனமாய் இருக்கிறீர்களா? சுகவீனமாய் இருக்கிறீர்களா? பயப்படாதீர்கள், கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, ஆண்டவரே, நான் அப்போ அந்த வியாதியினாலே என்னால் புசிக்க முடியவில்லை. ஆண்டவரே, இந்த வியாதியினாலே நான் வேதனை படுகிறேனே, இந்த வியாதியினாலே இந்த உணவுகளை எல்லாம் நான் எடுத்துக்கொள்ள முடியவில்லையே, நாளுக்கால் நாள் நான் ஆண்டவரே பலன் குறைந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? இந்த வாக்குத்தத்தத்தின்படியாக தேவன் உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை விலக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஆம், எவரு வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து சென்ற போது அந்த மகள் மரித்து போயிருந்தாள், 12 வயது மகளாய் இருந்தாள். அப்போது ஆண்டவர் அந்த மகளை உயிரோடு கூட எழுப்பி இதோ தாய் தகப்பனிடம் ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, அவளுக்கு ஆகாரம் கொடுங்கள் என்று சொன்னார். ஆம், தேவன் நம்மை சுகப்படுத்துகிற தேவன், நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிற தேவன். நீங்கள் புசித்து குடித்து திருப்தியாய் இருப்பீர்கள் என்று வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் இப்போதே இக்கணமே இதோ உங்கள் வியாதியை உங்களை விட்டு நீக்குவார். நிச்சயமா உங்கள் அப்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் தண்ணீர் ஆசீர்வதிக்கப்படும், நீங்கள் புசித்து குடித்து திருப்தியாக இருப்பீர்கள். கர்த்தரிடத்தில் வல்லமை உண்டு, அவருடைய வல்லமை குன்றி போகவில்லை. அவர் அற்புதமானவர், சமாதானம் உண்டு பண்ணும் ஆத்மனை அவர் மேல் விழுந்தது. நம்முடைய பலவீனங்கள் நோய்களையும் இயேசு சுமந்து கொண்டார், அவருடைய தழும்புகளாலே நீங்கள் குணமாகிறீர்கள். உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து நம் தேவன் வியாதியை விலக்கி உங்களை ஆரோக்கியமாய் வைத்திருக்கிற தேவன். அவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா.
நீங்கள் ஐயோ இன்னும் எனக்கு கர்ப்ப தடையாக இருக்கிறதே, இன்னும் எனக்கு பிள்ளை பிறக்கவில்லையே என்று சொல்லுகிறீர்களா? அல்லது நான் செய்யும் இந்த விவசாய தொழில ஒரு விதமான எந்த விதமான அற்புதமும் நடக்கவில்லையே, வருமானம் கிடைக்கவில்லையே, நான் நஷ்டத்தை தான் சந்தித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? நீங்கள் செய்யும் விவசாயத்தில் எந்த விதமான கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருந்தாலும் கர்த்தரை நோக்கி பாருங்கள். நீ விதைக்கும் விதைக்கு கர்த்தர் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருவார், தேவன் பலனை கொடுப்பார், ஆண்டவர் மழையை பொழிய செய்வார், அதே மாதிரி உங்கள் ஆகாரத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். ஆம், நாம் வாசிக்கிறோம் உபாகமம் 7வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில், நான் உன் கர்ப்பத்தின் கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கர்ப்பத்தடையாக இருக்கிறீர்களா? கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களை பிரசவிக்க செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆம், அவர் பிரசவிக்க செய்கிற தேவனாயிருக்கிறார், பிள்ளை பெற செய்கிறவராயிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த விதமான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, கர்த்தரை நோக்கி ஜெபித்து பாருங்கள். 100 வயதில் ஏதோ ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போயிருந்த போதும், 90 வயதில் ஏதோ சாராளுடைய சரீரம் செத்து போயிருந்த போதும் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையாயிருந்தார். ஆகினாலே அவர்களுக்கு ஈசாக்கு என்று சொல்கிற ஒரு குழந்தையை தேவன் கொடுத்தார். அந்த ஈசாக்கின் மனைவி ஏதோ கர்ப்பத்தடையில் இருக்கும் போது ஈசாக்கு இதோ தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது ஈசாக்குக்கும் ரெபக்காலுக்கும் கர்த்தர் தாமே 2 இரட்டிப்பான குழந்தைகளை கர்த்தர் கொடுத்தார். ஒன்று ஏசா, இன்னொன்று யாக்கோபு. இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படியாகவே நாம் வாசிக்கிறோம், அன்னாளுக்கு குழந்தை இல்லை. தேவாலயத்தில் சென்று மனங்கசந்து பொருத்தனையோடு ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் அன்னாளுக்கு குழந்தையை கொடுத்தார். முதிர் வயதில் சகரியாவுக்கு எலிசபெத்துக்கும் தேவன் தாமே ஒரு உண்மை நீதி உள்ளவர்களா இருந்தபோது அவர்களுக்கு ஏதோ பிள்ளை பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். இன்றும் நம் தேவன் ஏதோ பிள்ளை இல்லாதிருக்கிறீர்களா? கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை ஆசீர்வதித்து பல பிள்ளைகளை தேவன் கொடுத்து ஆசீர்வதிப்பார். அண்ணாளுக்கு அப்படித்தான் தேவன் கொடுத்தார். இன்றும் விசுவாசியுங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்கள். நிச்சயமாக பிள்ளை பெறாத மலடிகளே நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள் என்று சொன்னது போல கர்த்தர் உங்களை பிள்ளை தாட்சியாக மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னும் ஆண்டவரே, என் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படவில்லையே, என் தொழில் வியாபாரம் ஒன்றும் ஆசீர்வதிக்கப்படவில்லையே, நான் எதிர்பார்த்த வருமானம் எனக்கு வரவில்லையே, எப்போதும் நான் கடனில் பிரச்சனையில் தான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? நிச்சயமாய் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ உபாகமம் 14:29 படியாய், அப்பொழுது உன் கை செய்யும் வேலையெல்லாம் உன் தேவனாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி உபாகமம் 15வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம். உன் தேவனாக கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களும் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இன்னும் உபாகமம் 28:8 வாசிக்கிறோம். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளிடுவார். உன் தேவனாக கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா! தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். உன் கையின் வேலைகளை ஆசீர்வதிக்கிறார், உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார், உன் களஞ்சியங்களை நிரப்புகிறவராயிருக்கிறார். நம் தேவன் அப்படியாகவே நம்மை ஆசீர்வதிப்பாராக. பேதுரு ஒரு நாள் இரவு முழுவதும் மீனுக்காக போய்விட்டு ஒரு மீனும் கூட கிடைக்காமல் ஏமாற்றத்தோடு தன்னுடைய வலைகளை அவன் அசைத்து அவன் கடல் அலைகளிலே ஏதோ கடல் தண்ணீரிலே அவன் அதை சுத்தப்படுத்தி கொண்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்து பேதுருவை சந்திக்கிறார். ஆண்டவர் அவனுடைய படகில உட்கார்ந்து பிரசங்கித்து முடித்த பிறகு அவனுக்கு சொல்லுகிறார், பேதுருவே, நீ ஆழத்திலே உன் படகை கொண்டு போயிட்டு வலைகளை போடு என்று சொல்லும் பொழுது அவன் அப்படியாய் செய்கிறான். உங்கள் வார்த்தையின்படி செய்கிறேன் ஆண்டவரே, முழுதும் நான் தேடின ஒரு மீன் கூட கிடைக்கலன்னு சொல்லி அவன் புலம்புகிறான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படியாக போட்ட பொழுது 2 படகுகள் முழுக்கத்தக்கதாக
மீன்கள் அவனுக்கு கிடைத்ததாம். பார்த்தீர்களா? உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார், உன் கை வேலைகளை ஆசீர்வதிப்பார், உன் களஞ்சியங்களை அவர் நிரப்புகிறவராய் இருக்கிறார். ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வியாபாரத்தை, என் தொழிலை, என் கையின் வேலை, என் கையின் பிரயாசத்தை அனைத்தையும் ஆசீர்வதித்து கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் நிச்சயமாக தேவன் உங்களுக்கு செய்வார். அப்படியாகவே நாம் இன்னொரு காரியம் வாசிக்கிறோம். உபாகமம் 28வது அதிகாரத்திலே 3வது வசனத்திலே, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். சில பேரோட வாழ்க்கையில் சொல்லுவாங்க, நான் ஒரு இடத்துல இருந்தால் மாத்திரமே நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், அங்குதான் எனக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது, வேறு எங்கேயும் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லு. இல்லை, நீ எங்கிருந்தாலும், நீ பட்டணத்துக்குள் இருந்தாலும், நீ வெளியே போனாலும், எங்கே போனாலும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார். தாவீது சொல்றான், தாவீது போன இடத்துலெல்லாம் கர்த்தர் அவனுக்கு வெற்றியை கொடுத்தார், ஜெயத்தை கொடுத்தார், அவனை ஆசீர்வதித்தார். யோசேப்பின் வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்களேன். அவன் அடிமையாக இருந்த போதும் சரி, அவன் சிறைசாலையில் இருந்த போதும் சரி, கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை ஆசீர்வதிக்க தான் செய்தார் ஒழிய அவனை கைவிட்டு விடவில்லை. ஹல்லேலூயா! கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகினாலே நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். எல்லா இடங்களிலும் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! அதன் பிறகு நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரும் ஆசீர்வதிப்பார். எவர் ஒருவர் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ அவர்களை தேவன் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயமாய் இருக்கிறது. தீமையை வெறுத்து தள்ளுங்கள், கர்த்தர் என்னை காண்கின்றவராய் இருக்கிறார் என்று சொல்லுங்கள். அதே போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! யோசேப்பு இதோ பாவத்துக்கு விலகி ஓடினபடினாலே கர்த்தர் தாமே அவனை இதோ அந்த எகிப்து தேசத்தில் பார்வானுக்கு அடுத்தபடியாக அவனை ஒரு பெரிய பதவியில் வைத்தார். அவன் எல்லோருக்கும் ஜீவ ரட்சணை செய்வனாக காணப்பட்டான், விசேஷ ஆவி உடையவனாய் இருந்தான். காரணம், அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தபடினாலே. கர்த்தருக்கு பயப்படும் பெரியோரோ சிறியோரோ யாராக இருந்தாலும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா! ஆகினாலே கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லி நாம் சங்கீதம் 128 நாம் வாசிக்கிறோம். எந்த ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுகிறானோ அவனுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். அவனுடைய மனைவி இதோ வீட்டோரம் கனித்தரும் திராட்சை கொடியை போல், கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். அவங்க பிள்ளைங்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னா ஏதோ ஒலிவ மர கன்றுகளாய் அவனை பந்தியை சுற்றி இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சியோனிலிருந்து அவனை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா! நம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 147:13 சொல்லுகிறது, அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி. ஆகினாலே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அந்த கர்த்தர் சியோனிலிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். நாம் வாசிக்கிறோம் எபிரேயர் 6:14, நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், ஆசீர்வாதத்தில் பெருக செய்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஆசீர்வாதமாய் இருப்பது மாத்திரமல்ல, பிறருக்கும் நாம் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் தம்முடைய பிள்ளைகள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறோம். ஆகினாலே கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுமா? நம் பூமிக்கு ஒப்பாய் இருக்கிறோம் ஐயா, உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம், பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா! கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபம் பண்ணுவோம். என்னை ஆசீர்வதிக்கும் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் என்னை ஆசீர்வதிக்கும்படி உம்மை நோக்கி வேண்டுதல் செய்கிறேன். உம்மிடமிருந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ளாதபடிக்கு என் வாழ்க்கையிலே கிரியை செய்கிற பாவ சாப கிரியைகள், கீழ்ப்படியாமைகள், அக்கிரமங்கள், மன்னியாமைகள் எல்லாவற்றையும் என்னை விட்டு அகற்றும். ஆண்டவரே, நான் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் ஆசீர்வாதத்தை கட்டளிடுவேன் என்று சொன்னவர் அல்லவா?
அப்படியாகவே தேவன் என்னை ஆசீர்வதிப்பீராக. உங்கள் வார்த்தையின்படி என்னை ஆசீர்வதித்தருளும், எங்களை ஆசீர்வதித்தருளும். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்குரிய பாத்திரமாக எங்களை மாற்றும். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ ஆல். காணிக்கை கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்யம் ஐக்கியம் சந்தோஷமாக இருக்கலாம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. Praise the Lord. God bless you all.